இல்லை அப்படின்னா அவங்களுடைய அதை விட்டு போட்டு இன்னொன்று போக முடியும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு ஓகே சாப்பாடு போட்டாரு அப்படின்றதுக்காக ரைட் 2 வார்த்தை சொல்லிட்டு போவோம் அப்படின்னா அது எப்படி? அது நிஜமான நன்றி கடன் ஆகவே ஆகாது சார். ஸோ சேதா வந்து அந்த இடத்துல கம்பேஷனேட்டாக இருக்காருன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு இன்னொரு சிம்பிளான உதாரணம்னா, நான் நல்லா சாப்பிடுவேன். அதனால் எங்கள் அண்ணி, அத்தை, அக்கா, தங்கச்சி யாராக இருந்தாலும் ஏதாவது டிஷ் பண்ணாங்கன்னா எங்கிட்ட கொடுத்து கேட்பாங்க சாப்பிடும்போது. அப்போ என்ன பண்ணுவேனாங்க, நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது முக்கியம். இப்போ நம்ம உண்மை சொல்கிறது ஒன்று, அது எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு, உப்பு கம்மியாக இருந்துச்சு, மசாலா பத்தலை அப்படிங்கும்போது சொல்லும் போது தான் நம்ம என்னென்னா அவங்க அந்த விஷயத்தில் எதாக இருந்தாலும் அவங்க பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ இல்லையா. நீங்கள் தப்பு செய்யும் போது நம்ம அதை ஒத்து போகிற மாதிரியே போனோம்னா அது அவங்களுக்கு நம்ம செய்கிற இதுதானே பிரச்சனை தானே. அவங்களுக்கு அவங்க அதே நிலையில் வச்சுக்கிறது தானே. அவங்கள அட்லீஸ்ட் அந்த டாக்டர் வேற யாச்சும் போல பார்க்கலாம் எழுதுறது உட்பட்டு. அதுதான் அதுதான் இல்லை அதுதான் அந்த விஷயம் தான். அதை உண்மையை சொல்கிறதுன்ட்டு அதுக்குன்னு போட்டு என்ன மட்டமாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வேற. இது இப்படிலாம் இருக்குது, இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அந்த விஷயம் தான். அவ்வளோதான் சொல்லும்போது அவ்வளோதான். அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். எனக்கு